ஐயா வணக்கங்க ஐயா. வணக்கம். இறுதியான ராசி மீன ராசி. இந்த மீன ராசிக்கு வாழவே விடாம தடுக்கக்கூடிய எதிரிகள் யாரு? எந்த ராசியை சார்ந்து இருப்பாங்க? கண்ணுல படுறவங்களெல்லாம் எதிரிகள்னு சொல்லலாம். புரியலைங்க ஐயா. 7ஆம் இடம் என்பது உபயராசியா வருதா? 7ஆம் இடத்துல இருக்கிற நட்சத்திரம் சூரியன் தான் மெயின். அவர் வந்து சத்ரு, 6ஆம் அதிபதி ஆகிறார். அப்ப என்ன அப்படின்னா நம்பிக்கைடுறதுன்னு அர்த்தம். இப்ப கவர்மெண்ட் வேலைக்கு நிறைய பேர் பணம் கொடுத்து எதிர்பார்க்குறாங்க, அல்லது வேற எக்ஸாமு அது இதுன்னு எல்லாத்துலேயுமே இந்த பண பிரச்சனை ஓடுது. பட்டுவாடா பண்ணி எது கிடைக்குமா? ஆமாம், அதாவது குறுக்கு வழியில் நம்ம முன்னேறிட முடியுமான்னு இந்த மாதிரி போய் மாட்டிக்கிறதெல்லாம் எதிரி தான் இவங்களுக்கு. மீனராசி அதில் ஸ்பெஷலிஸ்ட்டுங்களா? 7ஆம் இடத்துல வந்து அவங்களுக்கு அந்த கிரகம் வேலை செய்யும்போது அந்த சூழலை ஏற்படுத்தி கொடுக்குது. இவங்க ஸ்பெஷலிஸ்ட் இல்லை, இவங்க அப்புறாணிகள். வெளுத்ததெல்லாம் பாலுன்னு பாவம் அவங்க பாட்டுக்கு இருக்கிறவங்க. யாராவது வந்து மாட்டி விடுறது தான். பாருப்பா, இந்த இவர் இருக்காரு எனக்கு தெரிஞ்சவர், உனக்கு கொஞ்சம் வேலை வாங்கி தர்றேன், அப்படி இதுதான் ரூட்டு அப்படின்னு, இதோட பணத்தை ரெடி பண்ணு அப்படின்னா அது போய் மாட்டிக்கிறது. அப்புறம் எதிரி தான். சரி, இப்போ இவங்க வேலையே வாங்கிட்டாங்கன்னு வைங்க, கவர்மெண்ட்டில் வேலை வாங்கிட்டாங்க அல்லது ஒரு பெரிய நிறுவனத்தில் வேலை வாங்கிட்டாங்க அப்படின்னா அங்கே இருக்கிற ஓனரு, அங்கே இருக்கிற மேனேஜர், இவங்களுக்கு மேல அதிகாரி, அது எதிரியாது. சூரியனுடைய காரகத்துவம் என்ன அப்படின்னா தலைமை பண்பு. இப்போ சூரியன் நட்சத்திரத்திலேயே இருந்தால் அப்படின்னா இவங்க எதிரிகளை டேக் ஓவர் பண்ணிக்குவாங்க. எதிரிகள் இருப்பாங்க, ஆனால் இவங்களை ஒன்றும் பண்ண முடியாது, அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் வந்து என்ன அப்படின்னா இந்த மாதிரி கேது நட்சத்திரத்துலையோ சுக்கரனுடைய நட்சத்திரத்துலையோ இந்த மாதிரி வந்து மாட்டும்போது தான் பிரச்சனை. அதே மாதிரி 8ஆம் இடம்ங்கிறது வந்து ராகுவும் குருவும் அங்கே இருக்காங்க. இப்போ சூரியனுக்கு ராகுக்கு தொடர்பானால் பிரச்சனையாகும். 12ஆம் இடத்துல சதயம் இருக்குது, 8ஆம் இடத்துல சுவாதி இருக்குது. இங்கே சூரியன் போய் இப்போ ஒரு சிலர் துலாத்தில் சூரியன் இருப்பாங்க இல்லையா, அதாவது ஐப்பசி மாதம் பிறக்கிறவங்களுக்கு அதெல்லாம் பாருங்க, 6 கூடையும் போய் 8ல் நீசமாகிற, அதெல்லாம் சிக்கல். அதாவது பெரிய இடத்து பகை அப்படின்னு எடுத்துக்கணும். எதிரின்னா பெரிய இடத்து பகை, அதாவது ராஜ வில்லங்கம்னு சொல்றோம் இல்லையா, ராஜ மரியாதைங்கிறது பாசிட்டிவ். வில்லங்கம். ஆமாம், ராஜ ரீதியாக வில்லங்கம், அதாவது அரசு துறையில எதிர்ப்பு, அதாவது ராஜ துரோகம்னு கூட சொல்லலாம். இந்த மாதிரியெல்லாம் மாற்றுறது இவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. அதே மாதிரி சொந்த பந்தத்தில் எடுத்துக்கிட்டிங்கனாலும் ராகுவும் குருவும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதிகமான பொறாமை, போட்டி பொறாமை. சொந்தக்காரங்கள்லேயே இவங்களை பார்த்து இவங்களுக்கு பெருசாக ஒன்றும் இருக்காது, ஆனால் தேவையில்லாமல் இவங்க மேலே ஒரு பொறாமையை உணர்வுகளை வெளிப்படுத்துவாங்க. அதாவது ஒரு கம்யூனிகேஷனாக இணைஞ்சு செயல்பட தான் இவங்க விரும்புவாங்க, ஆனால் அவங்க இவங்களை சேர்த்துக்கவே மாட்டாங்க, விலக்கி வச்ச மாதிரியே இருப்பாங்க. அப்போ இவங்களுக்கு ஃபீல் என்ன ஆகும்னா ஒட்டி உறவாடுறதுக்கு வழி இல்லாமல் தான் இருப்பாங்க. இப்படியெல்லாம் இவங்க வந்து சமூக கைதின்னு சொல்லலாம் மீனராசி, சமூகராதியா. ஆனால் இவங்க தான் உண்மையான ஆராய்ச்சியாளர்கள். மீனராசிக்குள்ள இவ்வளோ சோகங்கள்லாம் இருக்கா? சோகங்கள் இருக்குது. அதில் சோதனைகளில் அவங்க வந்து சோதனைகளில் வந்து அவங்க வந்து மனநிறைவு ஒன்றைத்தான் வெற்றின்னு நினைக்கிறவங்க. எனக்கு காசு பணம் பதவி வெற்றி இல்லை, இனி நான் என்னுடைய வழிகாட்டில் நீ எவ்வளோ வேணா பெரிய ஆளானா ஆயிட்டுப்போ, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை, என்னுடைய ஆத்ம திருப்தி தான் எனக்கு முக்கியம். எனக்கு வந்து மாதம் 5000 ரூபாயில சம்பாரித்து நான் குடும்பம் நடத்த முடிஞ்சாலும் நான் சந்தோஷமாக இருக்கேன் அப்படிங்கிறது எனக்கு வெற்றி தான் சொல்லக்கூடியவர்கள் இவர். எளிமைன்னு வச்சுக்கலாம், எளிமையாக வாழ்ந்துட்டு போயிடலாம். சிறப்பு ஐயா. அதே மாதிரி எந்த ராசி சார்ந்து வருவாங்க? ராசி எந்த ராசிகள்ல வருங்க? எதிர்ப்பு ராசி. எதிர்ப்பு ராசி 4, 8, 12. இப்போ நான் 6ஆம் இடத்தை பற்றி சொல்லிட்டேன், சூரியன் தான் எதிரி அப்படின்ட்டு. இப்போ 4, 8, 12 வந்து இவங்களுக்கு அன்லக். அதாவது இவங்க வந்து ஜலராசி, நீர் ராசி, காற்று ராசி பூரா எதிர்ப்பு. மிதுனம், துலாம், கன்னி, மிதுனம், துலாம், கும்பம். இப்போ இந்த காற்று ராசிகளில் எந்த கிரகம் இருந்தாலும் அந்த காரகத்துவ ரீதியாக இவங்க வந்து பிரச்சனைக்கு ஆளாவாங்க. அல்லது அந்த ராசி லக்னம் அமைஞ்ச பெற்றவர்களே இவங்களுக்கே பிரச்சனை பண்ணிகிட்டே இருப்பாங்க.
இப்போ மீனராசிக்காரங்களுக்கு போய் ஒரு துளாராசி கல்யாணம் பண்ணுவாங்களா? 8ஆம் வீடுல 6 8 வருதுல்ல, பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி கும்பராசிங்கிறது 12ஆம் வீடு. இவங்களுக்கு அவங்க விரயமா பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ அன்லக்குன்னு சொல்றது. இந்த ராசிகளுக்கு தான் கவனமா இருக்கணும். சரிங்க ஐயா. அடுத்து வந்து திருமண வாழ்க்கை எப்படி இருக்க போகுது? அதே மாதிரி தடை தாமதமா இருக்க காரணம் என்ன? நீங்க சொன்ன மாதிரி இது வந்து உபய ராசியாகவும் இருக்கு, சொல்லுங்க. கன்னிக்கு சொன்னதே தான் இங்கேயும். எப்படி கன்னிக்கு 7ஆம் இடம் மீனம் காலச்சக்கரத்துக்கு 6 12ன்னு சொல்றோம். நீங்க கன்னிக்கு சொல்லிட்டீங்க, கமெண்ட் செக்ஷன் ஃபுல்லா நிரம்பிருச்சு. ஐயா உள்ளேன் ஐயா, எனக்கு அதே மாதிரி தான் போயிட்டு இருக்கீங்க. 200%. ஐயோ எனக்கு 200% இப்பதான் நடந்துட்டு இருக்கீங்க, பிரிஞ்செல்லாம் இருக்கிறீங்க ஐயா, அடுத்த வாழ்க்கை நல்லா இருக்குமா அது பார்த்து சொல்லுங்க அப்படிங்கிற அளவுக்கு கமெண்ட் அப்படியே பிரிச்சுக்கிட்டே வருதுங்க. நீங்க சொன்ன மாதிரி 100க்கு 100% வந்து இவ்வளவு கமெண்ட் வரணும்னா அப்ப அவ்வளவு பிரச்சனைகளை அவங்க ஃபேஸ் பண்ணிருப்பாங்க. அதாவது இதுதான் நம்மளுக்கு காலச்சக்கரம் உணர்த்துதுங்கிறது தான் ஜோதிடத்துல தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இப்ப மீனம் வந்து காலச்சக்கரத்துக்கு 12வது ராசி, திருமண ராசியான கன்னி வந்து காலச்சக்கரத்துக்கு 6வது ராசி. இப்போ 2 பேர் வேலை பார்க்குறவங்கள கல்யாணம் பண்ணிட்டா ஓரளவுக்கு காம்பன்சேட் ஓடிடும். ஹவுஸ் ஒய்ஃபு அப்படின்னு கணவன் வந்து கூட்டிகிட்டு வந்து பண்ணும்போது குடும்ப சண்டை வந்துடும், சந்தேக புத்தி வந்துடும். 6ஆம் இடம் என்பது சந்தேகம், 12ஆம் இடம் என்பது பிரிவினை. இதில் வந்து இது வரும். 2வது இப்போ இந்த மீனத்துக்கு வந்து 7ஆம் வீட்டில் வந்து சுக்கிரனுடைய நீச வீடு. ஒரு சுகபோகங்கள் தாம்பத்திய உறவு இதுக்கெல்லாம் காரகத்துவம் வந்து சுக்கிரன். அது வந்து அங்கே நீச வீடு. செவ்வாயினுடைய நட்சத்திரம் அங்கே இருக்குது. இப்போ யாருக்கெல்லாம் போய் சுக்கிரன் போய் செவ்வாய் நட்சத்திரத்தில் உட்காருதோ அங்கே வந்து ப்ராப்ளம் பண்ணும். இந்த 2 7 கனெக்ஷன் ஆகும். 2ஆம் அதிபதி செவ்வாய், 7ஆம் வீடு. அதனால் பெண்களாக இருந்தால் செவ்வாய் தோஷம் எப்படி ஏற்படுது? அந்த 7ஆம் வீட்டில் போய் செவ்வாய் இருக்கிறதோ அல்லது சுக்கிரன் போய் செவ்வாய் நட்சத்திரத்தில் உட்கார்றதோ தோஷமாகும். இது வந்து ரத்தகாரகன் காமகாரகன்னு பேர், சுக்கிரனும் செவ்வாய். இப்போ 2 கிரகமே சில பேருக்கு அங்கே போய் உட்காரும், சுக்கிரனும் செவ்வாயும் சேர்ந்தே உட்காரும். இதெல்லாம் வந்து நிறைய குளறுபடிகளை உண்டாகும் திருமண வாழ்க்கையில். அதனால் பார்த்தீங்கன்னா நாம் சொல்கிற மாதிரி இவங்களுக்கு திசா புத்திகள் சப்போர்ட் பண்ணி தான் இவங்களை வந்து நல்ல வழியில் குடும்பத்தை ஓட்ட வைக்கும். அப்படி இல்லாமல் இந்த 8 12 தொடர்பில் இப்போ ராகு குரு, இவங்க ராகு போய் 7ல் இருந்தாலும் 12ல் இருந்தாலும் பிரச்சனை வரும். அதே மாதிரி 7ஆம் வீட்டுக்கு தொடர்புடைய கிரகமானது சூரியன் சந்திரன் செவ்வாய், இவங்க 8 12 தொடர்பானாலும் பிரச்சனை வரும். நான் முதல்லயே சொன்ன மாதிரி இந்த சூரியன் சந்திரன் செவ்வாய் இந்த 3 பேரும் இந்த அமைப்பில் பார்த்தீங்கன்னா 8 12 தொடர்பு இல்லாமல் இருக்கும். இந்த 8 12 தொடர்பு இல்லாமல் இருந்துட்டாங்கன்னா இவங்க லைஃப் தப்பிச்சது, இல்லைன்னா பிரச்சனை தான். ஒரு வார்த்தை சொன்னீங்க, என்னன்னா இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு, அதுக்கு ஒரு தீர்வாக ஒன்று சொல்லிட்டீங்க. என்னன்னா 2 பேரும் வேலைக்கு போயிருங்க, அதுல இருந்து தப்பிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க. அற்புதம். ரொம்ப மோசமா இருக்கு, கல்யாணமே தடையா இருக்குன்னா 2ஆம் கல்யாணம் பண்ணிக்கணும். ஓ, இப்போ இவங்களுக்கு 9ஆம் இடம் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா எது வரும்? விருச்சிகம் வரும். மீனத்துக்கு 9ஆம் இடம் வந்து விருச்சிகம் வரும். அப்போ அது வந்து காலச்சக்கரத்துக்கு 8ஆம் இடமா இருக்குது. 11ஆம் இடம் என்பது காலச்சக்கரத்துக்கு 10ஆம் இடம் இருக்குது. இந்த மாதிரி வந்து இந்த திருமண தோஷம் உள்ளவர்கள் டைரெக்டாக வந்து ஒரு டைவர்ஸியான ஒரு துணையை தேர்ந்தெடுத்துட்டாங்கன்னா கொஞ்சம் பிரச்சனை குறையும். ஏன்னா நமக்கு இருக்கிற அந்த பிரச்சனை 6ஆம் இடம் அப்படிங்கிறது வருது இல்லை, 7 6ங்கிறத வந்து கேன்சல் பண்ணுறதுக்கு இது ஒரு சூட்சுமம். இந்த மாதிரியும் முயற்சி பண்ணலாம். சிறப்பு. அடுத்து பார்த்தீங்கன்னா தொழில் சார்ந்த விஷயத்துக்கு ஒரு ஏமாற்றம் கிடைக்குது, தோல்வியில் முடிஞ்சிடுது அப்படின்னு நினைக்கிறாங்க. அதே மாதிரி வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு ஊதியம் கிடைக்கல, அடுத்த நிலைக்கு போகவே முடியல, எங்கேயோ ஒரு இடத்துல நிற்கிற மாதிரி இருக்குன்னு ஃபீல் பண்ணுறாங்க. இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? குரு போய் ராகு நட்சத்திரத்தில் உட்காரக்கூடாது. 4ஆம் இடத்துல மிதுன ராசியில், 8ஆம் இடமான துலா ராசியில், 12ஆம் இடமான கும்பராசியில் குரு உட்கார்ந்தது அப்படின்னா தொழில் நஷ்டம், கஷ்ட ஜீவனம், சம்பளம் கம்மியாக வேலை பார்க்குறது, ப்ரொமோஷனே இல்லாமல் அனுபவிக்கிறது, செலவு வரவுக்கு மேலே செலவுகள் ஆகிறது, இதெல்லாம் முதலீடு போட்டுக்கிட்டே இருக்குது அப்படின்ட்டு நம்ம வந்து மீள முடியாமல் தொழிலையும் விட முடியாமல் அப்படியே தத்தளிச்சிட்டு இருக்கிறது. இதெல்லாம் இந்த குரு ராகு காம்பினேஷன் 4 8 12 குரு, அதுலேயும் ராகு நட்சத்திரத்தில் அமரும்போது ஏற்படக்கூடிய விஷயம்.
அதான் நல்லா இப்போ குரு நட்சத்திரத்தில் இருந்ததுன்னா தப்பிச்சுக்குவாங்க. ம், ம். விசாகம் 8ஆம் இடத்துல தானே இருக்கு. ஆமா. அங்கே குரு இருந்தாருன்னா அவர் வந்து சொந்த வீட்டின் வேலையை டெவலப் பண்ணிடுவார். ம். அதில் பிரச்சனை இல்லை. ராகு நட்சத்திரத்தில் மாட்டக்கூடாது. அதே மாதிரி இப்போ இவங்களுக்கு 10ஆம் இடத்துல இருக்கிற 2, 6, 10ல் இருக்கிற நட்சத்திரம் எதுன்னா கேது சுக்கிரன். ம். அந்த சுக்கிரனும் 8, 12 தொடர்பு போகக்கூடாது. சுக்கிரன் கேது ராகு நட்சத்திரத்தில் போகக்கூடாது. அதாவது 4ஆம் இடத்துல திருவாதிரை இருக்குது, 8ஆம் இடத்துல சுவாதி இருக்குது, 12ஆம் இடத்துல சதயம் இருக்குது. இந்த 3 நட்சத்திரத்தில் சுக்கிரன் கேது காம்பினேஷன் ஆனாலும் பிரச்சனை தான். அப்போ பாருங்க, சர்ப்பதோஷம்ங்கிறது மீனராசிக்கு எவ்வளவு தூரம் பாதிக்குது. இவங்களுக்கு கேது பணத்தை கொடுப்பவராக மாறுகிறார், ம். ராகு பிரச்சனையை கொடுக்கிறவராக மாறுறார். கேது நல்லவர், ராகு கெட்டவர். ஓ, சிறப்பு ஐயா. ஐயா, இவங்களுக்கு அசிங்கம் அவமானம் எந்த விஷயத்தில் வரும்? 5ஆம் இடம் 8ஆம் இடத்தோடு தொடர்பு கொண்டால் அசிங்கம் அவமானம். 5ஆம் வீடு வந்து கடகம், ம். 8ஆம் வீடு வந்து துலாம், 5ஆம் வீடு வந்து நீர் ராசி, 8ஆம் இடம் வந்து காற்று ராசி. அப்போ இது சனி புதன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த கிரகங்கள் வந்து 8ல் உட்காந்துச்சுன்னா கண்டிப்பாக ஏற்பட்டுரும். ம். அது தசாபுத்தி நடந்ததுன்னா சனி புதன் வந்து இவங்களுக்கு துலாத்தில் போய் அமரக்கூடாது. அதுலேயும் ராகு நட்சத்திரமாக இருந்தால் கேட்கவே வேண்டாம். அப்போ பாருங்க, இந்த சனி வந்து இவங்களுடைய சுபாவத்தில் ஒரு மாதிரி பிரிஸ்க்னஸை கெடுக்கிற கிரகம்னு எடுத்துக்கணும். ம். பொதுவாக நம்ம மந்தன்னு சொல்கிறோம். ஆமாம். இந்த மந்தத்தன்மை அப்படிங்கிறது சோம்பேறித்தனம்னு எடுத்துக்கலாம். சில பேருக்கு வந்து சின்ன விஷயங்கள், கீழ்த்தரமான விஷயங்கள் பிடிக்க ஆரம்பிக்கும். இன்னைக்கு கலாச்சாரத்தில் எப்படியெல்லாம் மாறிட்டு வருது பாருங்க. எவ்வளவெல்லாம் வந்து அசிங்கமாக ஒரு பேச்சு, நடைமுறைகள், செயல்பாடுகள், சொல்லாடல்கள் இதெல்லாம் வந்து இன்னைக்கு பழக்கமாக போச்சு. அது வந்து யாருனால வருதுன்னா சனினால் வருது. ம், ம், ம். அப்போ பிஹேவியரல் சேஞ்சுன்னு எடுத்துக்கணும். இந்த பிஹேவியரலால் அசிங்க அவமானம் ஏற்படுறதே இவங்களுக்கு சனினால தான். அப்போ சனி கிடக்கூடாது, அது வந்து அவமானப்படுத்திடும். இப்போ ஒரு நல்ல பொசிஷனில் உங்களை உட்கார வைக்கிறோம், ஆனால் நீங்கள் அந்த பொசிஷனுக்கு உண்டான தரத்தோட பேசலைன்னா அது அசிங்கம் தானே. கண்டிப்பாக. அவன் அந்த போஸ்ட்டுக்கே அசிங்கம். கண்டிப்பாக. இந்த போஸ்ட்டில் உட்கார்ந்துட்டு இப்படியெல்லாம் பிஹேவ் பண்ணுறாங்கன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இந்த மீனராசி என்பது குருவினுடைய வீடு. ம். அதை தாங்கி பிடிக்கக்கூடிய ஒரு பலம் வந்து சனிக்கிட்ட இருக்கு. அந்த சனி கிடக்கூடாது. அந்த சனி வந்து 8, 12 தொடர்பு ஆச்சுன்னா அசிங்கவமானம் வந்துடும். அதே மாதிரி நம்ம இந்த நீச்ச சாகவாசம்னு சொல்லுவோம். ம். அது வந்து இப்போ இந்த விபச்சார ரீதியாக அந்த மாதிரி பழக்க வழக்கங்கள். அப்போ அது தெரிஞ்சோ தெரியாமலையோ போய் அங்கே இன்வால்வ் ஆகிறது. அதனால் ஏற்படக்கூடிய அசிங்கவமானம். மெயினாக போதை பழக்க வழக்கம். இப்போ ராகுனுடைய நட்சத்திரமே நட்சத்திரத்தில் போய் இந்த மீனராசிக்கு யார் உட்கார்ந்தாலும் அதை டெவலப் பண்ணி கொடுக்கும். ம். இன்றைக்கெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் லெவல்லையே நிறைய நம்ம செய்தித்தாள்களில் பார்க்குறோம். அங்கெல்லாம் இதெல்லாம் பரவிட்டு இருக்குன்ட்டு. இதெல்லாம் காரணம் வந்து இந்த சனி ராகு காம்பினேஷன். அதாவது ராகு நட்சத்திரத்தில் சனி சனி. போகும். ம். அதுதான் பிரச்சனை. ஐயா, இந்த ஜூன் 2ஆம் தேதி குரு பயிர் இருக்காரு. ஸோ ராசியாதிபதி எந்த வர பலன்கள் தராரு? அவர் வந்து முதல் 16 நாள் குருவாகவே செயல்படுவார். ம். அது வந்து புனர்பூச 4ஆம் பாவத்தில் போகும், 18ஆம் தேதி வரைக்கும் போகும். அப்போ வந்து கொஞ்சம் 5ஆம் இடத்தினுடைய பலனும் செய்யும், ராசியினுடைய பலனையும் செய்யும். அப்போ வந்து ஒரு நல்ல ஒரு செழிப்பு இருக்கும். அதாவது விட்டு போன காரியங்கள், தாமதமான காரியங்கள் இதெல்லாம் நடக்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி சுப காரியங்கள், திருமணம் போன்ற சுப காரியங்களுக்கு இருக்கும். நேராக 11ஆம் இடத்தை தான் பார்க்குறாரு சனி வீட்டை. ம். இந்த சனியினுடைய நட்சத்திரம் தான் அங்கே இருக்குது, பூச நட்சத்திரம். அது வந்து உங்களுக்கு ஜூன் 18லேருந்து ஆகஸ்ட் வரைக்கும் பூசத்தில் போகிறாரு. அதுக்கு மேலே அக்டோபர் வரைக்கும் ஆயில்யத்தில் போகிறாரு. இதே ரேவதியில் இங்கே சனி போகிறாரு. ம். இந்த 5-1 காம்பினேஷன் அப்படிங்கிறது அருள் சார்ந்த விஷயம். ஆரோக்கியம் நல்லா இருக்கும். பிரச்சனைகள் இருந்தால் 2 பேருக்கும் ஒத்துக்கலை, அதெல்லாம் காம்பன்சேட் ஆகிடும். ஒருத்தருக்கு ஒருத்தர் உறவுகள் வந்து புதுப்பிக்கப்படும். புத்திரஸ்தானத்துக்கும் திருமண வாழ்க்கைக்கும் நல்லாயிருக்கும். ஆனால் உற்பத்தி சார்ந்த தொழிலுக்கு அவ்வளோ சிறப்பு இல்லை. யாருக்கெல்லாம் குரு சனி தசாபுத்தி நடக்குதோ அவங்களுக்கு ப்ரொடக்ஷன் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இருக்கவங்களுக்கு மட்டும் தடை. ம். ம். ஏன்னா மூவிங் ஆகாது. நல்லா போயிட்டு இருந்துச்சு சார், இப்போ குரு பயிற்சி ஆகி
கொஞ்சம் மூவிங் ஆக மாட்டேங்குது அப்படின்ற பிரச்சனை இருக்கும். அந்த மாதிரி சமயத்தில் இருக்கிறவங்க வந்து நீங்கள் இது மாதிரி ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரிப்போர்ட் தயாரிக்கிறது, குவாலிட்டி கண்ட்ரோல் பார்க்குறது, புது ப்ராடக்டை வந்து லான்ச் பண்ணுறது, மார்க்கெட்டிங் சேஞ்ச் பண்ணுறது, இது மாதிரியெல்லாம் கொஞ்சம் பண்ணி டைம் பாஸ் பண்ணி இந்த காலகட்டம். சிறப்புங்க. ரொம்ப அருமையாக சொன்னீங்க. மீண்டும் அடுத்த காலம் சந்திக்கலாம். நன்றி.